திருமணம் பேசி வைத்த பெண்ணோடு ஃபோனில் பேசுறது அல்லது நேரடியாக போய் அடிக்கடி அவங்க சந்திச்சுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே இது அனுமதியான விஷயமா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய சொந்த நாட்டில் ஒரு பெண்ணு பார்க்க சொல்கிறாங்க. பெண்ணை ஃபோனில் கண்டக்ட் பண்ணி பேசி எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரே நாடியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க பொண்ணுக்கு. இது பெரும்பான்மையாக நடக்கக்கூடியது. ஒரு ஃபோன் அனுப்பி வைப்பாங்க, நல்ல ஒரு ஃபோன் அனுப்பி வைப்பாங்க. இது எதுக்குன்னு சொன்னால் ஃபோனில் எப்போவுமே அவங்க உரையாடிட்டு இருக்கிறதுக்கு. இப்படி அவங்க ஃபோனில் உரையாடிட்டு இருந்து அப்புறம் அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குது, பொண்ணை பிடிச்சிருக்குது, பட் மாப்பிள்ளைக்கு தொழில் இன்னும் கிடைக்கல, அவர் இன்னும் சம்பாதிக்க தொடங்கல, சம்பாதிக்காம என்ன திருமணம், அப்ப திருமணம் அப்புறமா நடத்திடலாம், இப்ப பேசி வச்சிடலாம் அப்படின்ட்டு அடையாளம் போறது. ஒரு அடையாளத்தை போட்டு வச்சிடுவாங்க. அப்புறம் அவங்க பேசிக்குவாங்க. அவங்க அதாவது காதல் பண்ணுவாங்க. அது கணவன் அதாவது காதல் பண்றதுல உம்மா அப்பாவுக்கு தெரியாம பண்றது ஒரு வகை காதல். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியாச்சு, அது தப்பு. இது எல்லாருக்கும் சம்மதம். உம்மா அப்பாவே உட்காந்து டீ கொடுத்துட்டு அங்கால போய் நிற்பாங்க, கல்யாணம் பண்ண போறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப கல்யாணம் பண்ண போறவர்ங்கிறத எகிரி ஆனதுக்கு பிறகு தாய் தகப்பன்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது மார்க்க ரீதியாக அனுமதியான ஒரு விடயமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுதான் சப்ஜெக்ட். சரி, இப்ப நாங்க பார்க்கலாம். முதல்ல மார்க்க ரீதியாக இது ஹராம் ஆக்கப்பட்ட ஒரு விடயம். இஸ்லாம் ஹராம் ஆக்கி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நிய ஆணோடு பேசுறத ஹராம் என்று தடுத்துறாங்க. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின், ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் தனிமையில இருக்க வேண்டாம். அப்படி இருந்தா இல்லா சாலிதஹும ஷைத்தான், மூணாவதா ஷைத்தான் அங்க உட்கார்ந்துருவான், உட்கார வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க கூடாது. அஜ்னபியானவங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதியானவங்க ஒரு பெண்ணோட என்ன செய்யக்கூடாது, தனிச்சிருக்க கூடாது. சொந்த சகோதரம், வாப்பா, சாச்சா, சொந்த மாமா, இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசலாம். அது அனுமதிக்கப்பட்டோம், அது மஹரமானவங்க. அஜ்னபியானவங்க உட்கார்ந்து பேசக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அதே மாதிரி 33வது அத்தியாயம் 34வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா ஒரு பெண் ஒரு குலைந்து குலைந்து பேச வேண்டாம், வலா தஹ்தஅன பில் கவுல், குலைந்து குலைந்து பேச வேண்டாம், ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரத், நீங்க குலைந்து குலைந்து பேசினால் மனசுல காமம் என்கிற அந்த நோய் இருக்கிறவன் அதை ருசிக்க தொடங்குவான். ஃபகுல்ன கவுல மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தெளிவா பேசிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணி அவர் இருக்காரா அப்படின்னு, அவர் இல்லை, நீங்க யாரு அப்படிம்பாங்க, உனக்கு தேவையில்லாத விஷயம். அவர் இல்லைன்றதோட விஷயம் முடியாதான். குல்ன கவுல மஅரூஃபா, தெளிவா பேசுறது. கால் பண்ணி அவங்க அண்ணன் பேரை சொல்லி அதை கேட்பாங்க, அப்துல்லா இருக்காரா அப்படின்னா, அப்துல்லா இல்லை, அவ்வளவுதான் வச்சாச்சு. அப்துல்லா இல்லை, நீங்க யாரு அப்படின்றாங்க. அப்ப அந்த குலைந்து குலைந்து பேசுறான். அப்ப அவனுக்கு தெரியும், சுவைக்க தொடங்கிடுவான். இதுல ஒரு சண்டை நடக்கும். என்னன்னா, சில நேரம் ராங் கால் எடுப்போம், மிஸ் கால். மேடம் 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 கொஞ்சம் நேரம் மேடம், நீங்க எந்த ஊருன்னு மட்டும் சொல்லுங்க மேடம், நீ பூனை வெய்யி அம்பா அவ இல்ல மேடம் 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 வைக்கணும் வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், தவறுதலா உங்களுக்கு வந்தாலும் வந்துச்சு, உன் பேரை மட்டும் சொல்லுங்க மேடம். இல்ல நீ போனை வெய்ய. எதுக்கு அவன்கிட்ட போனை வெய்யன்னு கட் பண்ணணும்? நம்மகிட்டையும் போனை கட் பண்ண முடியுமா இல்லையா? நம்ம பட்டனை நசிச்சு போன கட் பண்ணலாமே, கட் பண்ணாம குலைந்து குலைந்து பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விடயம். அப்புறம் கல்யாணம் பேசி வச்சுட்டேன்னு சொன்னோம்னா, அந்த அந்த பேசி வச்சது இஸ்லாம் எகிரி ஆக்கல. பேசி வச்சதெல்லாம் முடியாது. கல்யாணம் பொண்ணு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3 தடவை வேணுமெண்டா பார்க்கலாம். எனக்கு திருப்தி இல்லை, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பொண்ணை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், முடிவை கொடுத்துடணும். முடியும் முடியாது அப்படின்னு முடிஞ்சு பிரிக்கணும். முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் முடியும்னு சொல்லிட்டு தானே நீ தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம்டா, இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை, முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் என்றால், அவங்க நிக்காஹ் நடத்தணும், திருமணம் நடத்தணும். ஈஜாப் கபுல்னு சொல்றது, ஒப்புவித்தல் ஒப்படுத்தல். அது குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் முன்னிலையில பெண்ணுடைய ஒலிகாரர், பெண்ணுடைய தகப்பனார் இருந்தா தகப்பனார் இல்லாட்டி பெண்ணை பாதுகாக்கிற ஒருத்தர் அங்க இருப்பாரு. மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ண வேண்டிய மாப்பிள்ளை இருப்பாங்க. மகர் தொகையை பேசி தீர்மானிச்சுக்குவாங்க. சீதனம் பேசுறது இல்லை, மகர் தான் பேசணும். இவ்வளவு மகர் ஏத்துக்கிறியாமான்னு அவங்க ஏத்துக்கிட்டோன்னு இந்த மாப்பிள்ளை கிட்ட அந்த மணமகளினுடைய பொறுப்புதாரி பாப்பா இருக்காரு இல்லையா, கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு. எப்படி முடிச்சு கொடுப்பாருன்னா, சிம்பிள், இதுக்கு மௌலவியே தேவையில்லை.
இவ்வளவு மகரை பெற்று என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், இவ்வளவு மகரை பெற்று என்னுடைய தங்கையை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன், இவ்வளவு மகரை பெற்று என்னுடைய மகனின் மகளை உனக்கு திருமணம் முடித்து தர்றேன். அந்த உறவை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாதுகாப்பா இருக்க பாப்பா உமா பாப்பட பாப்பா இருப்பாங்க, சாச்சா மாதிரி இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாரு, மகன் இருப்பா. நிக்காக நடந்து டிவோர்ஸ் ஆன பெண்களுக்கு பெரிய வளர்ந்த மகன் இருந்தால், 10 வயசுக்கு மேற்பட்ட மகன் இருந்தால் மகன் கூட இந்த கல்யாணத்தை தாய்க்கு நடத்தி வைக்கலாம். அப்படி நடத்தி வைப்பாங்க. நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தருகிறேன். அப்போ அந்த மாப்பிள்ளை என்ன செய்வாருன்னு சொன்னா, அவங்க மகளை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றேன் அப்படி அம்பாங்க. இது குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் இருக்கும். அப்போ இது ஈஜாப் கபுல்ங்கிறது. அல்லாவுடைய சட்டம் இவ்வளவு. நாட்டு சட்டம் அதை எழுதி ரெஜிஸ்டர் பண்றது விளங்கிட்டா. அந்த நாட்டு சட்டம் இப்போதைக்கு இல்லைன்னாலும் இவங்க போன்ல பேசணுமா இருந்தா இவ்வளவு நடந்தாகணும். அப்ப நான் திருமணம் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எகிரி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது ஹலால் ஆகுது. அதுக்கப்புறம் மனைவி தான் அவங்க சந்திக்கலாம், தொட்டு பேசலாம், அவங்களோட தங்கலாம், எல்லாமே. அதாவது மனைவி, முழு மனைவி. நாட்டு சட்டத்துக்கு தான் அடுத்தது ரெஜிஸ்டர். அப்போ திருமணத்தை தள்ளி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாமான்னு கேட்டா இதையாவது செஞ்சே ஆகணும். அப்படி இல்லாம பேசக்கூடாது. சும்மா ஒரு பேச்சை பாருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எவ்வளவோ பேசியிருப்பாங்க, எவ்வளவோ போட்டோ அனுப்பியிருப்பாங்க, எங்கெல்லாம் வீடியோ போய் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது பிறகு ஏதாவது ஒரு சமாச்சாரம், கல்யாணமே நடக்கலையே, வேணாம் இந்த பொண்ணுண்டா, அவன் விட்டாண்டா, இவன் நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க. இன்னொரு மாப்பிள்ளை எடுத்துடலாமா? இல்லைங்க, அதை மகரை பெற்று அது 2 சாட்சி முன்னிலையில் அதை நிக்காக நடத்திடணும். சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மகிட்ட வருமானம் இல்லையே, அப்புறமா கல்யாணம் முடிச்சிடலாமே, இப்ப பேசிக்கிட்டே இருப்போமே, வருமானம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும்னு யார் சொன்னது? நீங்க அப்புறமா வேணுமெண்டா நீங்க உழைக்கலாம், இப்பவே நீங்க கல்யாணம் முடிக்கலாமே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். நீங்க பேரண்ட்ஸ் அனுமதிச்சிட்டு பேச விடாம திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு பேச விடுங்க, திருமணத்தை நடத்திடுங்க, நிக்காக பதிஞ்சு விடுங்க. அப்ப மாற முடியாது இல்ல, துரோகம் செய்ய முடியாது இல்ல. அப்ப எந்த வேலையுமே அவங்க பண்ண முடியாத ஒரு சமுதாயத்துல இது சாதாரணமான விஷயமா போச்சு. பேசுறது விடுறது இப்படியே பொண்ணு பார்த்து 1 மாசம் பேசுற, 2 மாசம் பேசுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, விட்டுட்டு போறது, இதே பொழப்பா போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கே கல்யாணம் முடிச்சு கொடுங்க. எல்லாம் சரி, மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குது, எல்லாமே நல்லவனா திருமணம் முடிச்சு கொடுங்க. அப்ப மார்க்க சட்டப்படி திருமணம் பேசி வச்ச பெண்ணோடு பேச முடியாது, திருமணம் முடிச்ச பெண்ணோடு தான் பேச முடியும். அப்ப நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் பேசணும், அப்ப கல்யாணத்தை முடிங்க. ஆன்லைன்ல இப்ப கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குதே, ஆன்லைன்ல நீங்க திருமணத்தை முடிச்சிடுங்க, முடிக்கலாம். அப்படி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க போன்ல பேசலாம். நீங்க நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க மனைவியை கைபிடிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒலிமா சாப்பாட்டை கொடுத்துடலாம். திருமணம் முடிச்சு மணமகன் ஒரு விருந்து கொடுப்பாரு, அதை ஒலிமா சாப்பாடுன்னு சொல்றது. அதை அப்புறமா நீங்க கொடுக்கலாம் ஒலிமாவை. இப்ப மகரை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. இதுதான் இந்த கேள்விக்கான பதிலா இருக்கு. எனவே கணவன் மனைவி ஆனதுக்கு பிறகுதான் அவங்க பேசணும். மனைவியை காதலிக்க வேணுமே தவிர அடுத்தவளை காதலிக்கிறது இதெல்லாம் மார்க்க ரீதியான ஹராமான விடயம். இதுல தவறுகள் நடக்காது, நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இதுல பாதிக்கப்படுறது 2 தரப்பிலுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்துல நாங்க சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார்.